இங்கிலாந்து vs ஸ்ரீலங்கா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் லண்டன் லார்ட்ஸ்ல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ ஜிஎல்எஸ்எல் டீம் எப்படி மேக் பண்றது பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். லண்டன் லார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பேட்டிங் ட்ராக், ஃபாஸ்ட் அவுட்ஃபீல்டு வேற, ஸோ பேட்டர்ஸ் இங்க நல்லா ஆட முடியும். சேம் டைம் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கும் பிச்சில் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அதுவும் நியூ பால் பேட்டர்ஸை டிஸ்டர்ப் பண்ணும். நியூ பால்ல ஏர்லி ஸ்விங் கிடைக்கும். தென் நல்லா பவுன்ஸ் இருக்கும் பிச்சில், க்ளவுடி கண்டிஷன் வேற. ஸோ ஃபர்ஸ்ட் டே இனிஷியல் ஓவர்ஸை பேட்டர்ஸ் தாக்கு பிடிச்சி ஆட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இன்கேஸ் ஸ்ரீலங்கா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகலாம். பட் இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கண்டிஷனில் ஆடி பழக்கப்பட்டதால சர்வைவ் ஆகலாம். பட் லாஸ்ட் மேட்ச்சில் இங்கிலாந்து ஓப்பனர்ஸ் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை, அதையும் கன்சிடர் பண்ணணும். ஓவராலாக பேட்டர்ஸ் தென் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு இடையில நல்ல பேட்டில் இருக்கும் பிச்சில். ஓவராலாக இங்கே 146 டெஸ்ட் மேட்சஸ் நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 52 டைம்ஸும் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 43 டைம்ஸும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 309 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 729 ரன்ஸ் ஆஸ்திரேலியாவும், லோவஸ்ட் ஸ்கோர் 38 ரன்ஸை அயர்லாண்டும் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் லாஸ் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் கொஞ்சம் சொதப்பினாங்க. பட் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் கம்பேக் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சண்டிமலுக்கு சின்னதா இன்ஜரி இருந்தது. பட் மறுபடியும் உள்ள வந்து பேட்டிங் ஆடி இருந்தாரு. சண்டிமல் கண்டினியூ ஆவாருன்னு தான் தோணுது. தென் பத்தும் நிசங்கா இந்த மாதிரி ஸ்விங் கண்டிஷன்ல சூப்பரா ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச்ல உட்கார வச்சாங்க. இந்த மேட்சுக்கு மதுஷ்காவுக்கு பதிலா நிசங்காவை 11ல ஆட வைப்பாங்கன்னு தோணுது. தென் விஸ்வா பெர்னாண்டோக்கு பதிலா பேசர்ஸ் யாராவது எடுத்துட்டு வரவும் சான்ஸ் இருக்கு. இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வின் பண்ணியிருக்காங்க. மார்க்வுட் இந்த மேட்சுக்கு அவைலபிள் இல்லை. ஜோஸ்கல் லெஃப்ட் ஆம் பேசர் ஸ்குவாட்ல ஆட இருக்காரு. ஜோஸ்கல் இல்ல ஒலி ஸ்டோன் மார்க்வுட்டுக்கு பதிலா பிளேயிங் லெவன்ல ஆடுவாங்க. மற்றபடி சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பு இல்லை. ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸ் சண்டிமல் அண்ட் குசால் மெண்டிஸ். மெண்டிஸ் தான் க்ளவ் ஒர்க் பண்றாரு. ஒன் டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. நல்ல பிளேயர், பட் இந்த மாதிரி ஸ்விங் கண்டிஷன்ல தடுமாறக்கூடிய பிளேயர். இன்கேஸ் ஸ்ரீலங்கா செகண்ட் பேட் பண்ணா டீசெண்டா ஆட முடியும். தென் க்ளவ் ஒர்க்கும் பண்றாரு, அதுலயும் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். சண்டிமல் 5th டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். லாஸ்ட் மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ்ல 79 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. சண்டிமல் இங்கிலாந்து கண்டிஷன்ல டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர். 36 ஆவரேஜ்ல 320 ரன்ஸ் கிட்ட இங்க ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பிச்சில் எல்லா மிடில் ஆர்டர் பேட்டர்ஸும் குரூஷியலா இருப்பாங்க. மெண்டிஸ் கூட கம்பேர் பண்றப்போ சண்டிமல் பெட்டரா இருப்பாருன்னு தோணுது இந்த மேட்சுக்கு. பட் குசால் மெண்டிஸ் க்ளவ் ஒர்க் பண்றாரு, அதையும் கன்சிடர் பண்ணணும். மேத்யூஸ் நம்பர் 4ல பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரா ஆடி 50 அடிச்சிருந்தாரு. இங்கிலாந்து கண்டிஷன்ல 45 ஆவரேஜ்ல 496 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண மேட்ச்ல 13 தான் ஆவரேஜா இருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. மற்ற மேட்சஸ்ல எல்லாம் சூப்பரா ஆடி இருக்காரு. தென் இந்த வென்யூலையும் ஒரு 100 அடிச்சிருக்காரு. அந்த மேட்ச்ல கூட ஸ்ரீலங்கா பவுல் ஃபர்ஸ்ட் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேத்யூஸ் இந்த கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் டே பேட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. லேட்டர் டேஸ்ல சூப்பரா ஆடி இருக்காரு. தென் நல்ல பவுலரும் கூட, பட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பவுல் பண்ணல, சம்டைம் பவுல் பண்ணலாம். கருணரத்னே பேட்டிங் ஓபன் பண்றாரு. நல்ல பிளேயர், பட் இங்கிலாந்து கண்டிஷன்ல கிரேட்டா இல்ல. இங்க 12 இன்னிங்ஸ்ல 285 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காரு. 26 ஆவரேஜ்ல ஒரு 50 அடிச்சிருக்காரு. இந்த வென்யூல தான் அந்த 50 அடிச்சிருக்காரு. இந்த வென்யூல 4 இன்னிங்ஸ்ல 141 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஸோ கிராண்ட் லீக்ல கருணரத்னேவை ட்ரை பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சம்டைம் பெரிய ஸ்கோர் அடிக்கலாம். ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. மதுஷ்கா பேட்டிங் ஓபன் பண்றாரு. ஸ்ரீலங்கன் கண்டிஷன்ல சூப்பரா ஆடக்கூடிய பிளேயர். 100 எல்லாம் அடிச்சிருக்காரு டெஸ்ட் மேட்ச்ல. பட் அவுட் சைடு கண்டிஷன் அப்படின்னு பார்த்தா பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 2 இன்னிங்ஸ்லயும் சேர்த்து 4 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. நிசங்கா டீம்ல இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்விங் கண்டிஷன்ல சூப்பரா ஆடக்கூடிய பிளேயர். கமிங் டு மெண்டிஸ் 7th டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச்ல 100 அடிச்சிருந்தாரு. டீசன்ட் பிளேயர். மெண்டிஸ் இது வரைக்கும் டெஸ்ட்ல 7 இன்னிங்ஸ் தான் ஆடி இருக்காரு. 553 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காரு. 92 ஆவரேஜ்ல. இந்த இயர்ல மட்டும் 98 ஆவரேஜ்ல ஆடி இருக்காரு. இந்த இயர்ல 6 இன்னிங்ஸ்ல ஒரு 100ம் 3 50ஸும் அடிச்சிருக்காரு. பேட்டிங்ல சூப்பர் ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காரு. டீசன்ட் பவுலரும் கூட, பட் பவுலிங்ல அதிகமான ஓசிங்க பவுல் பண்றது இல்ல. டிசில்வா டீமோட கேப்டன். லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரா பேட்டிங் ஆடி இருந்தாரு. 6th டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. டெஸ்ட்ல சூப்பரா ஆடக்கூடிய பிளேயர்.
இந்த இயர்ல மட்டும் 7 இன்னிங்ஸ்ல 200ம் 2 50ஸும் அடிச்சிருக்காரு டிசில்வா. சூப்பர் ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர், தென் டீசன்ட் பவுலரும் கூட. பட் இங்க அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்றதில்ல. இந்த மாதிரி பிட்ச்ல மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் நல்லா ஆட முடியும். ஸோ டிசில்வா தென் கமிண்டோ மெண்டிஸ் இந்த மேட்சுக்கு குரூஷியலா இருப்பாங்கன்னு தோணுது. விஸ்வா பெர்னாண்டோ லெஃப்ட் ஹேண்ட் பேசர் இங்க கவுண்டி டெஸ்ட் மேட்சஸ்ல நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸ்ரீலங்கா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணா சம்டைம் விக்கெட்ஸ் எடுக்கலாம். ஜெயசூர்யா ஸ்ரீலங்காவோட மெயின் ஸ்பின்னர், லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். லாஸ்ட் மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்திருந்தாரு. பேட்டிங்லையும் டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர். அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்றதால 1-2 விக்கெட்ஸ் மினிமம் எடுக்க முடியும். தென் பேட்டிங்லையும் பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடிய பிளேயர். ஸோ டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. அசிதா பெர்னாண்டோ குவாலிட்டி பவுலர். ஸ்ரீலங்கா டீமோட ஆல்மோஸ்ட் மெயின் பேசரா அசிதா பெர்னாண்டோ தான் இருக்காரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். இந்த மாதிரி கண்டிஷன்ல நல்லா பவுல் பண்ண முடியும். இன்கேஸ் ஸ்ரீலங்கா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணா அதிகமான விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்கு. ரத்நாயக்கே யங் பவுலர். லாஸ்ட் மேட்ச் பவுலிங்ல 2 விக்கெட் தான் எடுத்திருந்தாரு. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்ல சூப்பரா ஆடி 72 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்லயும் பேட்டிங்ல டீசெண்டா ஆடி இருக்காரு. ஸோ கிராண்ட் லீக்ல மஸ்டா ட்ரை பண்ணி பாருங்க. இங்கிலாந்து விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜாமி ஸ்மித் தென் டக்கெட். ஸ்மித் தான் கிளவ் ஒர்க் பண்றாரு. 6th டவுன்ல ஆடுறாரு. சூப்பர் பிளேயர், சூப்பர் ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர். இங்க ஒரு இன்னிங்ஸ் தான் பேட்டிங் ஆடி இருக்காரு. அதுல 50யும் அடிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பா நல்லா ஆட முடியும். தென் கிளவ் ஒர்க்லையும் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். டக்கெட் பேட்டிங் ஓபன் பண்றாரு. கொஞ்சம் அட்டாக்கிங் ஆடக்கூடிய பிளேயர். சம்டைம் பெரிய ஸ்கோர் அடிக்கிறாரு, சம்டைம் சடனா அவுட் ஆகி போறாரு. பட் இங்க லண்டன்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. 4 இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணி 2 50யும் ஒரு 100ம் அடிச்சிருக்காரு. 92 ஆவரேஜ்ல இங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஸோ இந்த மேட்சுக்கு இங்க நல்லா ஆட சான்ஸ் இருக்கு. ஓலி போப் டீமோட கேப்டன், டீசன்ட் பிளேயர். பட் கன்சிஸ்டண்டா ஆடுறது இல்ல. எல்லா சீரீஸோட ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் மேட்ச்ல ஒரு 100 அடிக்கிறாரு. இங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சரியா ஆடல. ஸோ இந்த மேட்சுக்கு நல்லா ஆட சான்ஸ் இருக்கு. தென் இந்த வென்யூல 47 ஆவரேஜ்ல 472 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஹாரி ப்ரூக் ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா ஆடி இருந்தாரு. மிடில் ஆர்டர்ல பேட்டிங் ஆடுறாரு. பொதுவா ஹாரி ப்ரூக் கொஞ்சம் அட்டாக்கிங் ஆடக்கூடிய பிளேயர். பட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆடி இருந்தாரு. அதுக்கு மெயின் ரீசன் ஹாரி ப்ரூக் ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டா கொஞ்சம் வீக். ஃபர்ஸ்ட் மேட்ச் 2 இன்னிங்ஸ்லயும் ஸ்பின்னர் ஜெயசூர்யா கிட்ட தான் அவுட் ஆயிருந்தாரு ஹாரி ப்ரூக். டீசன்ட் பிளேயர், பட் ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டா வீக்கா இருக்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த வென்யூல டீசெண்டா ஆடி இருக்காரு. ஹாரி ப்ரூக் கூட கம்பேர் பண்றப்போ ஓலி போப் பெட்டர்னு தோணுது இந்த மேட்சுக்கு. ஜோ ரூட் ரீசன்ட் டைம்ஸ்ல டெஸ்ட்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர். நம்பர் 4ல பேட்டிங் ஆடுறாரு. இந்த வென்யூல 51 ஆவரேஜ்ல 1700+ ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காரு. இங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்காவும் 61 ஆவரேஜ்ல ஆடி இருக்காரு. டீசன்ட் பவுலரும் கூட. பவுல் பண்ணா ஒரு விக்கெட்டாவது எடுக்க முடியும். பட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பெருசா பவுல் பண்ணல. மார்க்குட் இன்ஜரி ஆனதால மார்க்குட்டோட ஒரு ஓவர்ல 4 பால்ஸை பவுல் பண்ணியிருந்தாரு. அதுல ஒரு விக்கெட்டும் எடுத்திருந்தாரு. மற்றபடி 6-7 ஓவர்ஸ் தான் பவுல் பண்ணியிருந்தாரு ஜோ ரூட். கிறிஸ் ஓக்ஸ் குவாலிட்டி ஆல்ரவுண்டர். பேட்டிங் அண்ட் பவுலிங்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். இந்த மாதிரி இனிஷியல் ஸ்விங் கிடைக்கிற பிட்ச்ல சூப்பரா பவுல் பண்ணக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச்ல 6 விக்கெட் எடுத்திருந்தாரு. தென் பேட்டிங்லையும் டீசெண்டா ஆடி இருந்தாரு. இந்த வென்யூல 12 இன்னிங்ஸ்ல 28 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்றதால டீம்ல ட்ரை பண்ணணும். டேன் லாரன்ஸ் பேட்டிங் ஓபன் பண்றாரு. நல்ல பிளேயர். பட் இங்க சின்னதா கன்ஃபியூஷன்ல தான் பேட்டிங் ஆடுறாரு. மற்ற பேட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அக்ரெசிவா ஆடுறப்போ அக்ரெசிவா ஆடுறதா இல்ல டிஃபென்ஸ் பண்றதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் டேன் லாரன்ஸ் கிட்ட இருக்கு. பட் நல்ல பிளேயர். லாஸ்ட் மேட்ச் பவுலிங்ல ஒரு பவுல் பண்ணியிருந்தாரு. கிராண்ட் லீக்ல மஸ்டா ட்ரை பண்ணி பாருங்க. அட்கின்சன் விக்கெட் டேக்கிங் பவுலர். நல்ல பேஸ் இருக்கு. ரீசெண்டா நல்ல ஃபார்ம்ல வேற இருக்காரு. இந்த வென்யூல சூப்பரா பவுல் பண்ணியிருக்காரு. இங்க 2 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. தென் பேட்டிங்ல டீசெண்டா கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பிளேயர். ஸோ டீம்ல கண்டிப்பா ட்ரை பண்ணணும். பஷீர் இங்கிலாந்து டீமோட மெயின் ஸ்பின்னர். இந்த பிட்ச்ல ஸ்பின்னர்ஸுக்கு பெருசா சப்போர்ட் இருக்காது. தென் ஸ்ரீலங்கன் பேட்டர்ஸும் ஸ்பின்னர்ஸை டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர். இன்கேஸ் லாஸ்ட் டேஸ்ல இங்கிலாந்து பவுல் பண்ண வேண்டி இருந்தா பஷீர் 1-2 விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்கு. மேத்யூ போர்ட்ஸ் நல்ல பவுலர். ரீசன்ட் டைம்ல டெஸ்ட்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. பட் இங்க மார்க்குட் இல்ல. ஸோ போர்ட்ஸுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும்னு தோணுது. தென் இந்த வென்யூலையும் டீசெண்டா பவுல் பண்ணியிருக்காரு. ஸோ கிராண்ட் லீக்ல மேத்யூ போர்ட்ஸை ட்ரை பண்ணுங்க. ஒலி ஸ்டோன் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டா இல்ல.
இந்த வென்யூவில் ஒரு மேட்ச் பவுல் பண்ணி 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸ்டோன் 11ல் இருந்தால் 4th பேசராக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஓவர்ஸ் பவுல் பண்ண முடியும் டவுட்டு தான். டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் சண்டிமல் தென் ஸ்மித். இந்த மேட்சுக்கு டக்கெட்டை ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். பேட்டர்ஸில் ஏஞ்சலோ மேத்யூஸ் தென் ஓலி போப்பை ட்ரா பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். டீமில் எப்படியாவது ட்ரை பண்ணுங்க. ஆல்ரவுண்டர்ஸில் ரூட், கிறிஸ் வோக்ஸ், கமிண்டோ மெண்டிஸ் தென் டிசில்வா. பவுலர்ஸில் ஜெய்சூர்யா, அட்கின்சன், அசிதா ஃபெர்னாண்டோ. இதில் டக்கெட்டுக்கு பதிலாக ஓலி போப்பை ட்ரை பண்ணலாம். தென் குசால் மெண்டிஸ், கருணரத்னே, டான் லாரன்ஸ் தென் மேத்யூ போர்ட்ஸ் எல்லாம் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு கிறிஸ் வோக்ஸ், ஜோ ரூட் தென் கமிண்டோ மெண்டிஸை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல அட்கின்சன், ஓலி போப் தென் ஜாமி ஸ்மித்தை கூட ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.